நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரெடிட் கார்டு நல்ல சர்வெண்ட் ஆனா வேர்ஸ்டான மாஸ்டர். நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா அது ரிவார்டு தரும். தவறா யூஸ் பண்ணீங்கன்னா அது லோன் ட்ராப் ஆயிடும். வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 டேஸ் 30 மணி டிப் சீரிஸ். இன்னைக்கு டே 23ல நம்ம பார்க்க போறது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய 7 கோல்டன் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரெடிட் கார்டுனா அது ஃப்ரீ மணி கிடையாது, அது ஷார்ட் டேர்ம் லோன். பேங்க் உங்களுக்கு 30 to 45 டேஸ் கிரேஸ் பீரியட் தரும். அந்த டைமுக்குள்ள ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 0%. ஆனால் மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 30%லேருந்து 45% வரைக்கும் கூட போகும். அதாவது ஒரு 10,000 ரூபாய் பொருளுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக பே பண்ணிட்டீங்கன்னா அது 15,000 ரூபாய் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் ஒன்லி. மினிமம் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றது மினிமம் பேமெண்ட் செய்யறது ஒரு ட்ராப். ஆல்வேஸ் 100% பில் அமௌண்ட் வந்து டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணணும். ஆட்டோ டெபிட் செட் பண்ணிக்கோங்க, ரிமைண்டரும் செட் பண்ணிக்கோங்க. லேட் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம இது மூலமா அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் லிமிட். பேங்க் கொடுக்குற கிரெடிட் லிமிட் வந்து நம்ம இன்கம்க்கு ஈக்குவலாக இருக்காது. உங்களுக்கு 1 லட்சம் கிரெடிட் லிமிட் கொடுக்கறனால 1 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எந்தவித அர்த்தமும் இல்லை, அவசியமும் இல்லை. இங்கே கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கமோட ஒரு 30% மேலே கிரெடிட் கார்டு யூஸே பண்ணாதீங்க. இப்போ மூணாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ட்ராப் வராமல் நம்ம கவனமாக இருக்கணும். நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸு, ஜிஎஸ்டி, ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். இஎம்ஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஷில் வாங்க முடியாதான்னு கேளுங்க. இஎம்ஐ ஹேபிட் அப்படின்றது ஃபியூச்சரில் வரக்கூடிய நம்மளோட மந்த்லி இன்கமை இப்போவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சமம். ரிவார்டு பாயிண்ட்ஸ் நல்லது, கேஷ்பேக் நல்லது, ஆனால் 1000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 50 ரூபா கேஷ்பேக் வாங்குறது லாஸ் தான். ஸ்பெண்ட் பிகாஸ் யூ நீட், நாட் பிகாஸ் யூ வாண்ட் பாயிண்ட்ஸ். அஞ்சாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யூஸ் ஒன்லி. கிரெடிட் கார்டு எப்பெல்லாம் பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா எமர்ஜென்சியாக ஒரு மெடிக்கல் போகிறோம், ட்ராவல் புக்கிங்கோட ஆஃபர்ஸ் கிடைக்குது, ஆன்லைனில் செக்யூர் பேமெண்ட்ஸ் நடக்கணும், பிஸ்னஸ் இருக்கும்போது கேஷ் ஃப்ளோ மேனேஜ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக, ஒரு இம்பல்ஸ் பையிங் பண்ணுறதுக்காக, ஒரு எமோஷனல் ஸ்பெண்டிங் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆறாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்ணுங்க. ப்ராப்பராக யூசேஜ் பண்ணும்போது நல்ல கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபியூச்சரில் ஹோம் லோன், கார் லோன் எடுக்க இது உங்களுக்கு ஈஸியாக்கும். டைமுக்கு பே பண்ணுற ஹேபிட் தான் உங்கள் ஃபினான்ஷியல் கேரக்டர். ஏழாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 2 கார்டு போதும். 5-6 கிரெடிட் கார்டெல்லாம் வச்சுக்காதீங்க. மேனேஜ் பண்ண முடியாது, டியூஸ் டேட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். சிம்பிள் ஃபினான்ஸ் தான் பீஸ்ஃபுல்லான லைஃப். கிரெடிட் கார்டு நல்ல டூல், ஆனால் டிசிப்ளின் இல்லாமல் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து லோன் சைக்கிள் ஆகிடும். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுற பர்சனா இல்லை மினிமம் பேமெண்ட் பண்ணுற பர்சனா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரெடிட் ஸ்கோர் எப்படி 750க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா நாலேஜ் தான் ரியல் சேவிங். ஸோ மறக்காமல் நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார்